வணக்கம். கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமிநாத அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 28ஆம் 4 வரை எப்படி இருக்க போகுது. ஸோ கும்பராசி ரகசியங்கள் நிறைய வச்சுருப்பீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியலைங்க, ஐயோ ஒரே குழப்பமாக இருக்கேன்றலாம் புலம்பிட்டு இருப்பீங்க. எல்லாம் தூக்கி போடுங்க. நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்குது. உங்களது ராசியாதி பணிகள் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். மூதாதையர்கள் உங்களை வயசானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் செலவு வைப்பாங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறது நிவர்த்தி ஆகிறார். ஸோ அதே ரொம்ப சிறப்பு. சனி வக்கரமாக நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் முதல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மற்ற லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். புதிய முயற்சிகள் மூலமாக பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சொத்துக்கள் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 4 ராகு. ஸோ 4 ராகு இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா அது உங்களுடைய செவ்வாய் சாரத்திலே போகிறனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கிறது, வீட்டில் சின்ன பிரச்சனைகள், உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார், பாதகஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுவாங்க. பசங்க நம்ம பசங்க என்னடா அது நம்ம பேச்சு கேட்குறேங்கிற ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே சரியாயிடுங்க. ரொம்ப டென்ஷன் இருக்குன்னு அவசியமே கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மனைவினால் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலாளர்கள். ஸோ தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் வேலைப்பாடு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாமனார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மாமனார் எதாவது திட்டிடுவீங்க, பேசுவீங்க. ஸோ அதனால் அவரும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அதனால் பிரச்சனை வரும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. என்னங்க எப்படின்னா சொல்கிறீங்கன்னா இல்லைங்க, அது அந்த மாதிரி தான் இருக்குது கணக்கு. ஓகேங்களா. மற்றபடி பார்த்திங்கன்னா 9. ஸோ 9 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பாதகஸ்தானங்க. ஸோ பாதகஸ்தானம் தந்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். லேவாதேவி கணக்குகள். ஸோ கணக்குகள், வழக்குகள், சின்ன பெண்கள், அதாவது ஏதோ குட்டி பொண்ணுங்கள்லாம் தான் ஏதோ பள்ளி அடிச்சுட்டு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காதிங்க. அதனால நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும். கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா 10ல் கேது. ஸோ கேது இப்போ 10ல் வரனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது புதனுடைய சாரத்தில் போதுங்க. ஸோ புதன் 5, 8 அதிபதியாக இருக்கிறனால கொஞ்சம் இவங்க கேட்குற கேள்விகள், இவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் தொழில் டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாமே சிறப்புங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 11ல் பார்த்திங்கன்னா குரு இருக்காருங்க. ஸோ குரு 11ல் இன்னும் 2 மாதங்கள் இருக்கிற நல்ல மாற்றங்கள், நல்ல சந்தோஷங்களாக இருந்து அடுத்தடுத்த விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் சந்தோஷமும் ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களது குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வம் வணங்கலாங்க. ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க அரிகர சுதன் ஐயப்பனை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அவர் இப்போ கற்பனசாமின்னு ஓம் கற்பனசாமின்னு வணங்குறது ரொம்ப சிறப்புங்க. அப்படி இல்லைன்னா அரிகர சுதன் ஐயப்பனை கும்பிடலாங்க. இந்த வாரம் அப்புறம் என்ன விசேஷம்னா 29ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷங்க. ஸோ பிரதோஷம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதார அந்த ஈஸ்வரன் வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 1ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களது குலதெய்வம், எல்லை தெய்வம் இதெல்லாம் வணங்குறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இந்த வாரம் மட்டுமில்லை, இந்த எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.